ரஞ்சித் தையத்தான் இயக்கத்தில, பாகுல் ரமேஷோட எழுத்துல, கிஷ்கிந்தா காண்டத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு அற்புதமான படைப்பு தான் எக்கோ. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. மலையாள படம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே அப்பிடிலாம் சொல்றாங்க. அப்பலாம் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங்கு. உண்மையாவே பிரில்லியன்ட்டான ஒரு ரைட்டிங்கு. 2 டாக்ஸ வந்து அடாப்ட் பண்ணிட்டு நம்ம இந்தியன் இதோட ப்ரீட் பண்ணி மிலிட்ரிக்கு விடுறாங்க, போலீஸ்க்கெல்லாம் விடுறாங்க அப்படிங்கிற ஒரு 2 கேரக்டரு. ஸோ அவங்க 2 பேரும் வந்து மலேசியா போறாங்க. அங்க போனா அந்த டாக்ஸ் எல்லாம் சுத்தி இருக்கு. அங்க ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து இந்த பொண்ணே வெளிய விடாம பண்ணுது. அந்த வெளிய அந்த பொண்ணு வந்தா அந்த நாயே கடிச்சு வச்சிருதுங்கிற சூழ்நிலையில தான் அங்க வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ரெஸ்ட்ரிக்ஷனும், புரொடெக்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் இல்லாத காரணத்தால அந்த நாயும் வந்து அவங்கள வெளியில விடாதனால அங்க வார் நடந்துட்டுருக்கு. அந்த பொண்ணால வெளியில வர முடியல. கால்லயும் நாய் கடிச்சிருக்கும்போது, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவள கூட்டிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க கேரளாக்கு. கூட ஒரு நாயும் எடுத்துட்டு வராரு. ஸோ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மலேசியாலேருந்து வந்த சோயான்ற கேரக்டரு அங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மலைப்பகுதியிலேயே. சுத்தி நாய்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு தான் சந்தீப் வரார். ரொம்ப அற்புதமான நடிப்பு அவரு. ரொம்ப இயல்பாவே நடிக்கிறாங்க மலையாள ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ அவரு வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய பாஸ தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. அந்த பாஸுங்கிறவர் வந்து எங்க போனாரு அப்படிங்கிறது யாருக்குமே கொரியன்ஸ்ன்ற கேரக்டர் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாதனால, இவர் தீவிரமா தேடுறாரு. அவர எதிரியா தேடி வரவங்க எல்லாரையும் கொல்றாரு. கடைசியில கிளைமேக்ஸ்ல எங்க போனாருன்னு தெரியாதப்போ, இந்த இடத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து என்னடா இது காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஒண்ணும் புரியல அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க உட்காந்து சிம்பிளா பைனாகுலர்ல பார்க்குற மாரி ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. அப்படி அற்புதமா படம் முடியுது. ஸோ அந்த நாய் எல்லாமே வந்து ஆக்சுவலா யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா, நம்ம சோயா கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறது தான். அததான் அவங்க பைனாகுலர்ல பார்க்குறாங்க. இவனாலயும் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, சுத்தி இருக்கிற அத்தன நாயுமே சோயா கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது தான். ஸோ புரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் 2த்துக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரே வகையான ஒரு நிலைப்பாடு தான் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா காட்டியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே எடுத்த விதமும், அதோட ஸ்டோரி நரேஷன் ஸ்டைலும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரைட்டரான இவரே தான் வந்து சினிமாட்டோகிராஃபியே பண்ணியிருக்காரு. அவ்வளோ அற்புதமா அந்த மலைகளெல்லாம் காமிச்சிருக்காரு. ரொம்ப சின்ன பகுதி அந்த வீட சுத்தி இருக்கிற கொஞ்சம் பகுதினாலுமே, அத வேற வேற ஆங்கிள்ல எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டியிருக்கிறாங்க. ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 கேரக்டர்ஸ் தான் மொத்தமாவே இருக்காங்க. அதுக்குள்ள எவ்வளோ ப்ளே பண்ண முடியுமோ ஸ்க்ரீன் ப்ளேல அவ்வளோ ப்ளே பண்ணி ரொம்ப அற்புதமா எடுத்துக்கிறாங்க. ஸோ மலேசியன் வாழ் பியானா அவங்க வந்து நடிப்பு அவ்வளோ அற்புதமா இருக்கு. அவங்க பேசுற டயலாக் டெலிவரி எதுவுமே வந்து ஒரு வேத்தால பார்க்குற மாரி இல்ல. அவ்வளோ பிரில்லியன்ட்டா இருந்தது. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடு இது என்னடா இது பல்ப் ஃபிக்ஷன் ரேஞ்சுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் ஆனா ரொம்ப அருமையான படம். ஆஸ்கருக்கே நாமினேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு டெக்னிக்கலி வெரி சவுண்டான ஒரு மூவி. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது படம். எஸ்பெஷலி அந்த டாக்ஸ் பத்தி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிஜி ஒர்க்லாம். உங்களுக்கு படம் பார்த்தீங்களா? என்ன புடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர்